நண்பர் வேல்கண்ணனுடைய கவிதைகள் குறித்த உரையாடல். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் வாகை இலக்கிய கூடல ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னா ஸ்டாலின் பேரை முன்னாடி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மயிலாடுதுறையில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னா முதல்ல மனுஷி பேரை எழுதிடுறாங்க. அநேகமாக மனுஷி மாதத்துக்கு ஒரு முறை மயிலாடுதுறை வந்து போகிற ஒரு சூழல் இருக்கு. ஆமாம், எனக்கு என்னன்னா இங்கே ஒரு வீடு பார்த்துட்டு தங்கிடலாம், இங்கே ஒரு வீடு பார்த்துட்டு தங்கிடலான்னு கூட அவங்களுக்கு நான் ஒரு ஆலோசனையாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா பாண்டிச்சேரிக்கும் மயிலாடுதுறைக்குமா போயிட்டு வந்துட்டு இல்லாமல் இங்கே இருந்துடலாங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு மயிலாடுதுறையோடு நெருக்கமாக இருக்கிற வாகை மட்டுமல்லாது மற்றும் இருக்கிற பிற அமைப்புகளோடு தொடர்பில் இருக்கிற, தொடர்ச்சியாக கவிதைகளோடு பயணித்து கொண்டிருக்கிற, கவிதைகளுக்கான மிக முக்கியமான இலக்கியத்தினுடைய விருதை பெற்றிருக்கிற மனுஷி அவர்கள் வேல்கண்ணனுடைய கவிதைகள் குறித்து பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் வேல்கண்ணன் கேட்டேன். ரொம்ப சந்தோஷம், கவிதைகளோட புழக்கிற ஒரு பொண்ணு அது பேசுறது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னாரு. அந்த மனுஷியை உங்கள் முன்னால் பேசுவதற்காக அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய வாகை நிகழ்வில் வேல்கண்ணன் அவர்களுடைய கவிதைகள் குறித்து உரையாற்ற எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இந்த வாகை இலக்கிய கூடத்திற்கு முதலில் என்னுடைய பணிவான நன்றிகள். எனக்கு நினைவு சரியாக இருந்தால் 2018 அப்படின்னு நினைக்கிறேன். 2018 அப்பாவும் நானும் அப்படிங்கிற அந்த தொகுப்பினுடைய அறிமுக விழாவில் அந்த புத்தகத்தை குறித்தும் பிரபஞ்சனுக்கும் எனக்கும் இருந்த அந்த ஸ்நேகம் குறித்தும் இதே அரங்கில் இதே இடத்திலிருந்து நான் பேசிய அந்த நினைவு எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கு அடுத்தது இந்த வாகையில் இது 2வது கூட்டம் நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து நீங்கள் கூட்டம் நடத்தும் போது நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி என் பேரை முதல்ல நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதை நான் இப்போவே சொல்கிறேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த மயிலாடுதுறையில் இப்படி ஒரு நிகழ்வு 3 புத்தகங்களுக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடக்குது. அதில் வேல்கண்ணன் கவிதைகள் குறித்து பேச முடியுமா என்று நண்பர் முருகதீட்சணி அவர்கள் கேட்டபோது நான் உடனே ஓகே சொன்னேன். ஏன்னா எனக்கு அறிமுகமான காலத்திலேருந்து இன்னைக்கு என்னை வந்து ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வர வரைக்கும் அந்த அன்பும் மரியாதையும் நட்பும் எங்கேயுமே மாறாத ஒரு நண்பர். அதனால் அவர் சொன்னால் நான் செய்வேன். அதை வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். 2வது வந்து வேல்கண்ணன் அண்ணா, அதே தான். அவர் நண்பர் அப்படின்னு சொல்கிறேன்னா அவர் அண்ணன். நான் எனக்கு அறிமுகமான டைம்லேருந்து அவர் அண்ணன் தான். அதனால் அண்ணனுடைய கவிதை குறித்து பேசுறதுலேயும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு இந்த கவிதைகள் குறித்து பேசுறதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய எந்த கவிதையை வேணாலும் நான் பேசலாம். அதுக்கான ஒரு சுதந்திரம் இந்த அரங்கில் இருக்கேன்னா, ஒரு தொகுப்பை குறித்து 4 பேர் பேசும்போது நம்ம குறிச்சிட்டு வந்த கவிதையில் ஐயோ பேசிட்டாங்கன்னு அடிக்கிற வேலை இருக்காது. அதனால் நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத நிதானமாக எந்த பதட்டமும் இல்லாமல் அந்த நேரத்தில் இந்த கவிதையெல்லாம் பேசிட்டாங்க நம்ம வேறு கவிதையை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கடி இல்லாமல் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கவிதைக்குள்ளே எனக்கு போகும்போது ஒரு கவிஞருடைய கவிதையை தனித்தனியாக அங்கங்கே படிக்கிறதுக்கும் ஒரு தொகுப்பில் இருக்கிற கவிதைகளை வாசிக்கிறதுக்கும் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒருத்தருடைய படைப்பை வாசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இந்த கவிதைகளில் எனக்கு வாசிக்கும்போது நான் இந்த தொகுப்பை எப்படி மதிப்பிடுறேன் அப்படின்னா, எந்த அடிப்படையில் மதிப்பிடுறேன் அப்படின்னா, எனக்கு புரிந்த கவிதைகள், என்னால் கவிதைக்குள் பயணிக்க முடிந்த அந்த கவிதைகள், அது இல்லாமல் என் வாழ்க்கையோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடைய கவிதைகள், அந்த அடிப்படையில் தான் இந்த தொகுப்பை நான் வந்து அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த தொகுப்பை வாசிக்கும் போதே எனக்கு 3 விஷயங்கள் அதிகமாக வர்றதை பார்த்தேன். ஒன்று வந்து சொல் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப பல கவிதைகளில் வந்துக்கிட்டே இருக்கு.
என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சொற்கள் வழியாகத்தான் நாம் இந்த சமூகத்தில் எல்லா விஷயத்தையும் பேசணும். அதிகாரம் செலுத்துவதும் சொற்களின் வழியாகத்தான், அன்பு செலுத்துவதும் சொற்களின் வழியாகத்தான், ஒரு உறவை பிரிச்சுக்கிட்டு போகிறதும் சொற்கள் தான். எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது சொற்கள் தான். அப்போ அந்த சொல் என்பது கவிதைக்கும் அடிப்படையாக இருக்கிறது, வாழ்க்கைக்கும் அடிப்படையாக இருக்கிறது, தத்துவத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் அது அடிப்படையாக இருக்கணும் போது கவிஞர்களுக்கும் அந்த சொல் தேவைப்படுகிறது. அந்த சொல்லை வெவ்வேறு வகையில் அவங்க எழுதி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. எனக்கு அதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, சொற்களை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போனாலும் ஒரு இடத்துல அந்த சொல்லை பற்றி சொல்லும்போது, தெளிந்த சொற்களுக்குள் மெனக்கெட்டு எப்படியோ மீனை பிடித்து விட்டேன்னு ஒரு வரியில அந்த கவிதை ஆரம்பிக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, எப்படியோ மெனக்கெட்டு அந்த சொற்களுக்குள்ள அப்படின்னும் போது ஒரு கவிதையை பிடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வாசகன் நினைக்கும் போது, நான் ஒரு மீனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அந்த இடத்தில் அந்த சொற்கள் வேறொரு தளத்துக்கு பயணிக்குது. இப்படி நிறைய இடத்துல அவர் வந்து சொற்களை பேசிக்கிட்டே போறது. இசைக்காத இசைக்குறிப்பு அப்படிங்கிற அந்த கவிதையில கூட ரொம்ப அழகா அந்த கவிதையை தொடங்குறாரு. என்னை அகழ்ந்தெடுக்கும் உன் விழிகளுக்குள்ளிருந்து தான் பிரித்தெடுத்தேன் உயிர் கவ்வும் ஒரு சொல்லை. எனக்கு இந்த வரிகளுக்குள்ளேயே அந்த கவிதையை நான் வந்து முழுமையா உள்வாங்கிக்க முடிஞ்சது. அந்த உயிர் கவ்வும் ஒரு சொல் அப்படிங்கிறதுல தான் இந்த இசைக்காத இசைக்குறிப்புக்கான அந்த கவித்துவமே அடங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சொல் குறித்து அவர் நிறைய பேசிக்கிட்டே போறாரு. ரெண்டாவது, இந்த தொகுப்புல நான் பார்க்கறது அவருக்கு ஒரு தத்துவார்த்த தேடல் இருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தை, இந்த வாழ்க்கைய, எல்லாத்தையும் ஒரு ஒரு விசாரணைக்குட்பட, ஒரு தத்துவார்த்த விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப லவுடா இல்லாம ஒரு சின்ன ஒரு முனகலாக அந்த தத்துவத்தை அவர் வந்து தன் நான் யார் அப்படிங்கிற அந்த தேடல் கூட அந்த கவிதை முழுக்க இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல இந்த காலத்தை, பிரபஞ்சத்தை அவர் வந்து கலைச்சி போட்டு சில கவிதைகள்ல அவர் எழுதி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த நகர வாழ்வினுடைய நெருக்கடிகள், அந்த நகர வாழ்க்கை தரக்கூடிய அந்த அபத்தங்கள், இது எல்லாமே வேல்கண்ணன் அண்ணாவுடைய கவிதைகள்ல பரவலா இருக்கு. ஏன்னா இது முழு தொகுப்பா படிக்கும்போது இதை பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அவரோட கவிதைகள்ல நான் பார்க்கறது நிறைய மரணங்களை நான் பார்க்குறேன். அந்த கவிதைகள்ல ஒரு மரண வீட்டினுடைய அந்த வத்தி வாசனை பல கவிதைகள்ல இழையோடும் போது அந்த கவிதை வரிகளுக்குள்ள ஒரு திடுக்கிடலும் அங்கங்க இருக்கு. அவர் வந்து ஒரு மரண வீட்டினுடைய அந்த ஓலத்தை பதிவு பண்ணாமல் நம்மளை வந்து அப்படியே திடுக்கிட செய்கிற ஒரு விஷயத்தை அவர் பண்ணிகிட்டே போகிறார். நான் ஏற்கனவே அந்த தத்துவம் குறித்து சொன்னேன் இல்லையா, அதில் எனக்கு சில வரிகளை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்டணும்னு நோட் பண்ணி வச்சுருக்கேன். உறக்கம் என்பது நினைவுகளின் விழிப்பு அப்படின்னு எழுதியிருக்காரு. தூங்குறதுனா தூங்குறது, அப்படிதான் நமக்கு தெரியும். இரவு வரும், இரவு வந்தால் தூக்கம் வரும், அந்த தூக்கம் நிம்மதியாக இருக்கும், அதில் கனவு வரும், இப்படிதான் நம்ம தூக்கத்தை வந்து பார்த்துருப்போம். ஆனால் உறக்கம் என்பது நினைவுகளுடைய விழிப்பு அப்படின்னு எழுதும்போது நான் வந்து ஒரு நிமிஷம் திகைச்சு போனேன். ஏன்னா நான் எப்பயுமே உறக்கத்திலையும் விழிச்சிட்டு இருக்கிறதா நம்புவேன். ஏன்னா எனக்கு வரக்கூடிய கனவுகள் அப்படியானதா இருக்கும். நான் போக நினைக்கிற, ஆனால் ஒரு பெண் என்பதால் போக முடியாதுன்னு தடை செய்யப்பட்ட பல மலைகளுக்கு நான் கனவுல நடந்து போய் வந்திருக்கேன். அப்போ அது ஒரு விழிப்பாக தான் எனக்கு தெரியுது. உறக்கத்திலையும் நான் ஒரு உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை இந்த வரிகளுக்குள்ள என்னால் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி இரவு அப்படிங்கிறத இன்னொரு இடத்துல ஒரு அழகா சொல்றாரு. பால் வெளியை திறக்கும் இரவு மற்றும் ஒரு பகல். அந்த பால் வெளியை திறக்கும் இரவு மற்றும் ஒரு பகல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி இன்னும் பல இடங்கள் அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு காலத்தை வேறு மாதிரியாக நகர்த்தி கொண்டு போகிற ஒரு விஷயத்த பண்றாரு. எனக்கு இன்னும் ஒரு கவிதையை அந்த தத்துவம் சார்ந்த அப்படின்னு எல்லாருக்குமே அந்த நான் அப்படிங்கிற கேள்வி வரும். என்னை அந்த நானை தொலைச்சிட்டா நான் என்னவோ ஆகுறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதை கூட ஒரு கவிதையில் அவர் சொல்றாரு. தொலைத்தவர்கள் தான் தேட வேண்டுமா, தொலைத்ததும் நானே
தொலைந்ததும் நானே, தொடர்ந்தும் தேடுகிறேன், தொடர்ந்தும் தொலைகிறேன், எழுதி தீராத இந்த கவிதையில் அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை முடிக்கிறார். இந்த தேடல் அப்படிங்கிறது நமக்கு இதுல எனக்கு இன்னொரு வாசிப்பும் இருக்கு. இது வந்து சுய தேடல்ன்ற தலைப்பு இருக்கிறதுனால அது நான் அப்படிங்கிற அந்த தேடலை நோக்கியதுன்னு இருந்தா கூட இந்த கடைசி வரைக்குள்ள அந்த காதலுக்குள்ள தொலைத்தலும் அந்த காதலை தேடுவதும் எல்லாமே நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தமும் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஒரு நல்ல கவிதை பல அர்த்தங்களுக்கு நகர்த்திட்டு போகணும் அப்படிங்கிறதுல இந்த ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஒரு வரி கூட எழுதவில்லை அப்படின்னு ஒரு கவிதை எனக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு பாப்லோ நெருடாவுடைய இன்றிரவு துயர்மிகு வரிகளை நான் எழுதக்கூடும் அந்த கவிதையினுடைய பாதிப்பு இந்த ஒரு வரி கூட எழுதவில்லை அப்படிங்கிற அந்த கவிதையில இருக்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை இப்படி எழுதுறாரு: ஒரு வரி கூட எழுதவில்லை, முதல் ஜாமம் கடந்து விட்டது, இரண்டாம் ஜாமம் கடந்து போகிறது, ஒரு வரி கூட எழுத முடியவில்லைன்னு அந்த இன்றிரவு துயர்மிகு வரிகளை எழுதலான்ற அதே கவிதை வடிவத்துல இந்த கவிதை போயிட்டு இருக்கு. நீங்க வாசிச்சு பாருங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு கவிதை ரொம்ப பிடிச்ச கவிதை என்னன்னா, எனக்கு ஏன் அந்த கவிதை ரொம்ப பிடிச்சதுன்னா, எனக்கு ஒரு 2-3 கவிதைகள்ல எனக்கு பிரபஞ்சனை ஞாபகப்படுத்துது. பிரபஞ்சனோடு நான் பேசிய, பிரபஞ்சனோடு நான் இருந்த அந்த நேரங்களை வந்து எனக்கு அந்த தருணங்களை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அதுல ஒரு கவிதை வந்து பதிவு செய்பவர்கள் கவனத்திற்குன்னு ஒரு கவிதை இருக்கு. அந்த பதிவு செய்பவர்கள் கவனத்திற்கு அப்படின்றது என்னன்னா, ஒரு இசைக்கலைஞனை, ஒரு ஓவியனை, ஒரு எழுத்தாளரை நம்ம ஒரு புகைப்படத்துல பதிவு செய்யும் போது எப்படி பதிவு செய்யலாம் அப்படிங்கிறது குறித்து தான் அந்த கவிதை. அதுல சொல்லும் போது ஒரு இசைக்கலைஞனை அவனோட இசைக்கருவியோட இருக்கிற மாதிரி நம்ம பதிவு செய்யலாம். ஒரு ஓவியனை அவனுடைய ஓவிய இதோட சட்டங்களோட இருக்கிற மாதிரி பதிவு பண்ணலாம். ஆனால் ஒரு கவிஞனை நீங்க எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்னா, தலை சற்று குனிந்த மாதிரி, அவன் யோசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த கவிதையில் எழுதியிருப்பாரு. எனக்கு இந்த கவிதை ஏன் வந்து பிரபஞ்சனை ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னா, பிரபஞ்சன் வந்து இந்த புகைப்படங்கள் எடுக்கிறத பத்தி நிறைய பேசுவார். அவரை குறித்து ஒரு ஆவணப்படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த ஆவணப்படத்தினுடைய முதல் காட்சியை எங்கே இருந்து தொடங்கணும், அதை எப்படி ஷார்ட் வைக்கணும், எல்லாமே அவருக்கு வந்து ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் அது கடைசியில் எடுக்க முடியாமல் போச்சு. ஆனால் அவரை பற்றி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது அவர் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக அந்த புகைப்பட கலைஞர் என்னென்னலாம் வந்து நின்று போஸ் கொடுக்க சொன்னார்ன்றதை பற்றி அவருக்கே ஒரு எல்லல் தன்மையோடு அவர் வந்து அதை பதிவு செஞ்சிருந்தார். என்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாரு, அதாவது ஃபோட்டோ எடுக்கணும், அதுவும் ஒரு குறிப்பாக ஒரு எழுத்தாளனை ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒரு பார்க் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு பேப்பர் பேனாவோட இப்படி கை வச்சுட்டு யோசிக்கிற மாதிரி தான் வந்து புகைப்படங்கள் எடுப்பாங்க. ஏன் ஒரு எழுத்தாளன் சாதாரணமாக இருந்து ஒரு புகைப்படம் எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி அதில் இருக்கும். ஆனால் இந்த கவிதையில் ஒரு கவிஞனை மட்டும் நீங்கள் சற்று தலை குனிந்த மாதிரியே புகைப்படம் பதிவு செய்யுங்கள். ஏன் அப்படின்னா, அவன் எதையாவது தேடுவான். அது அவன் எதை தேடுறான் அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் அது எதையோ ஒன்று தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இந்த தொகுப்பில் எனக்கு பிடிச்ச கவிதைகள்னு நான் மூடி வைக்கும்போது பல கவிதைகள் என்னால் அப்படி மடித்து வச்ச பக்கங்கள் தான் அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து அந்த 3 தொகுப்புகள் இந்த புத்தகத்துல இருந்தாலும் கூட அந்த லிங்க விரல் அப்படிங்கிற தொகுப்புல இருக்கிற பல கவிதைகள் தான் எனக்கு என்னை வந்து நெருங்கி வந்து என் கூட பேசு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, மற்ற கவிதைகள்ல இருக்கிற அந்த ஒரு ஆண் தன்மையான கவிதைகள் அப்படின்னு நான் பார்க்குறேன். மற்ற கவிதைகள்ல நிறைய இது வந்து ஒரு விமர்சனமா நான் சொல்லலை, நிறைய அந்த சிகரெட் பஞ்சுகளுடைய குவியல், ஒரு மது வாடை, இந்த மாதிரிலாம் வரும்போது அந்த என்னால் கொஞ்சம் நெருங்கி போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி இந்த ஆண் பெண் அப்படிங்கிறத தாண்டி சில கவிதைகள் வந்து ஒரு ஜெண்டர்லெஸ்ஸாக இருக்கும்போது அந்த கவிதைக்குள்ளே என்னால் எளிதாக பயணிக்க முடியுது. நான் ஒரு பெண், அதனால பெண் எழுதின கவிதையை தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறது இல்லை, அதை மட்டும்தான் நான் வந்து புரிஞ்சுப்பேன்றது. இப்போ அந்த மாதிரி இந்த கவிஞனை பதிவு செய்தல் அப்படிங்கிற கவிதையை நான் அப்படிதான் பார்க்குறேன். இந்த ஒரு வரி கூட எழுத முடியவில்லைன்ற கவிதையும் நான் அப்படிதான் பார்க்குறேன்.
இசைக்கார இசைக்கலைஞன்ற கவிதையும் நான் அப்படிதான் பார்க்குறேன். அந்த ஒரு சொல்லை அகழ்ந்தெடுத்து அந்த ஒரு உயிர்க்கவும் சொல்லை தேடுதல்ன்றது ஒரு கவிஞரா எனக்குமே இருக்கு. அதனால என்னால் அதுக்குள்ள பயணம் பண்ண முடியும். இந்த கவிதைகள்ல இந்த லிங்கவிரல் கவிதையில எனக்கு ரொம்ப முதல் கவிதையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன காரணம்னா, என் உயிர் தோழிக்கு இனிப்பு பிடிக்கும், எனக்கு காரம் பிடிக்கும், மகள் உவர்ப்பை சப்பு கொட்டி ருசிக்கிறாள், நண்பர் புளிச்சக்கீரையை விரும்பி உண்கிறார், சிலர் குடித்த காஃபியின் அடிநாக்கு கசப்பு அலாதி சுவை என்பார்கள். எனக்கு இந்த வரையில தான் பிரபஞ்சன் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. என்னன்னா அவரோட எனக்கு காஃபி அப்படின்னாலே பிரபஞ்சன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இலக்கிய வட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவரோட நிறைய தருணங்கள்ல காஃபி குடிக்கும்போது அவர் காஃபியில் கொஞ்சம் சர்க்கரை கூடுதலாக வந்துட்டா கூட அவர் வந்து, சார் நான் வந்து காஃபி கேட்டேன், பாயாசம் கேட்கல அப்படின்வார். திரும்ப போய் அவங்களுக்கு அந்த சர்க்கரை போடாத காஃபியை வந்து குடிக்கணும். இதை நான் தொடர்ச்சியாக அந்த இந்தியன் காஃபி ஹவுஸில் இல்லைன்னா கேபிஎஸ்ல காஃபி குடிக்கும்போது நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் கேட்டேன், ஏன்னா என்னாலலாம் வந்து அந்த சர்க்கரை இனிப்பு இல்லாமல் டீயோ காஃபியோ குடிக்கவே முடியாது. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இவ்வளோ கசப்பாக கொஞ்சமாவது சர்க்கரை போட்டுக்கலாமே சார், கொஞ்சமாவது வந்து இனிப்பு இருக்கணும்ல அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, மனுஷி, காஃபியினுடைய கசப்பு என்பது வாழ்க்கையினுடைய கசப்பு. அதை ருசிச்சு பருக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நமக்கு புகாரே இருக்காது அப்படின்னு. எனக்கு அன்னைக்கு அது ஒரு பெரிய லெசனாக இருந்தது. அது வந்து நம்முடைய சுவையை நம்ம வந்து சரி பண்ணிக்கிற இடம் கிடையாது, நம் வாழ்க்கையினுடைய ரசனையை நாம் மேம்படுத்திக்கிறதுக்கான இடமா நான் பார்த்தோம். அந்த மாதிரி தான் இந்த கவிதையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சுவையை வந்து சொல்லிக்கிட்டே போயிட்டு, எல்லோருக்குமான உணவை எப்படி தயாரிப்பது என்று முயற்சித்து கொண்டிருக்கிறேன் நெருதா அப்படின்றது. எல்லாருக்குமான ஒரு உணவை எப்படி சமைப்பதுன்னு யார்கிட்ட கேட்குறாருன்னா பாப்லோ நெருடா கிட்ட. ஏன்னா ரொட்டிகளை பற்றி எழுதியவர் பாப்லோ நெருடா. உங்களின் ரொட்டிகளை போல அப்படின்னு சொல்லி அந்த ரொட்டி என்பது பாப்லோ நெருடாவின் கவிதைகள் என்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த கவிதை எனக்கு அந்த சுவை சார்ந்து இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு வகையில் எனக்கு ரொம்ப டச் பண்ணுது. இன்னொன்று, வாசனை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க, எல்லை வீரன் அப்படிங்கிற தலைப்பில் சின்ன சின்ன கவிதைகள். அந்த வாசனை அப்படிங்கிற அந்த கவிதையில் மலையின் வாசனை பச்சை. ஏன்னா வாசனை அப்படின்னும் போது எனக்கு எப்பயுமே வாசனைகள் ரொம்ப பிடிக்கும். நல்ல அழகான பர்ஃப்யூமை வந்து நான் போட்டுக்கும் போது எனக்கு எப்படி ஒரு நல்ல உடை அணியும் போது ஒரு கான்ஃபிடென்ட் வருமோ, அந்த மாதிரி ஒரு நல்ல வாசனை திரவியத்தை பூசிக்கும் போதும் எனக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ட். அதே மாதிரி நான் போகிற இடங்கள்லாம் என்ன மாதிரியான வாசனை இருக்குது. குறிப்பாக நான் வந்து கோவில்களுக்கு போகும்போது அந்த ஒவ்வொரு கருவறைக்கும் ஒரு ஒரு வாசனை இருக்கிறது நான் உணர்ந்திருக்கேன். சில இடங்களில் மஞ்சளுடைய வாசனை இருக்கும், சில இடங்களில் விபூதி வாசனை இருக்கும், சில இடங்களில் துளசி வாசனை இருக்கும், சில இடங்களில் அந்த கற்பூர கட்டியுடைய வாசனை இருக்கும், சில இடங்களில் அந்த அகல்விறக்கு எரிஞ்சு 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 அந்த எண்ணெயினுடைய அந்த கருத்த மையினுடைய வாசனை. இப்படி பல இடங்களில் பல வாசனைகள் இருக்கும். சில கோவில்களில் அந்த செண்பகப்பூவுடைய வாசனை இருக்கும். அப்படி வாசனைகளை தொடர்ச்சியாக நான் வந்து கவனிச்சுட்டே வருவேன். சில வீடுகளுக்கு போகும்போது கூட அந்த வீடு வந்து ரொம்ப மணக்கும். சில வீடுகளுக்கு போகும்போது அந்த எண்ணெய் பீசுக்கூடிய ஸ்மெல் வந்து அந்த அந்த வாசனை வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வரும். அப்போ வாசனைகள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நான் அவதானிச்சுட்டே வரும்போது இந்த கவிதையில் மலையின் வாசனை பச்சை அப்படிங்கிறது நல்லா இருக்கே, பொயட்டிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த வரியை வாசிக்கலாம் அப்படின்னு போகும்போது பாறையின் வாசனை ரத்தம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். எனக்கு வந்து இந்த வரியை படித்தோடனே நான் யோசிக்கிறேன், நான் நிறைய மலைகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன், நிறைய பாறைகளில் உட்காந்துருக்கேன். நான் அமர்ந்த பாறைகளில் ரத்தத்தின் வாசனையாக இருந்தது அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருக்கு. ஆனால் இது ஒரு பயணியாக போய் அமர்கிற பாறையினுடைய வாசனை அல்ல. ஒரு கவிஞனாக பொறுப்புணர்வுள்ள ஒரு கவிஞன் அந்த பாறையினுடைய வாசனையை என்னவா சொல்றான், அல்லது இந்த பாறையினுடைய வாசனைன்றதுக்குள்ள ஒரு அரசியல் அவர் வச்சிருக்காரு. அதே மாதிரி நனைந்த மண் வாசனை ஓடும் ஆறு, இது வந்து ஓகே,
எனக்கு ஒன்றும் பெருசாக ஈர்க்கல. ஆனால் அடுத்த வரியில மழைக்கு மகனின் பால் குடி வாசனை, இதுவும் ரொம்ப பொயட்டிக்காக இருக்கு. நான் என்னுடைய ஒரு கவிதையில் எழுதியிருப்பேன், துள்ளி குதிக்கும் மழை துளிகளுக்கு அந்த குழந்தையினுடைய பிஞ்சு பாதங்களின் சாயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருப்பேன். எனக்கு அந்த மாதிரி இந்த மழைக்கு மகனினுடைய அந்த பால்குடி வாசனை அப்படின்னு எழுதிட்டு அடுத்த வரி வெயிலுக்கு மகன் எரித்த உடல் வாசனை அப்படின்னும் போது இந்த கவிதை நம்ம எத்தனையோ நம்ம நேசிச்ச, அது எனக்கு இதில் வந்து ஒரு உடல் எரித்த வாசனைன்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு திடுக்கிடலை ஏற்படுத்தி இருக்காது. மகன் எரித்த உடல் வாசனை அப்படிங்கிறதுல அந்த வாசனை எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கண்ணீரை வரவழைக்கக்கூடியதாக இருக்கு. ஓடி போன அவன் அம்மாவுக்கு மருதாணி வாசனை, மருதாணி வாசனைக்கும் பெண்ணுக்கும் எப்போதும் ஒரு தொடர்பு இருக்கும். இது ஓடி போன அம்மா, அவனுடைய அம்மாவுக்கு மருதாணி வாசனை. அந்த ஓடி போனன்றது எதுக்காக, அதெல்லாம் வந்து நம்ம நிறைய விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது சரியா தப்பா அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஆண் அதை செஞ்சுதான் மறுமணம் செஞ்சுக்கிட்டான் அப்படின்வாங்க. ஒரு பெண் அதை செய்யும் போது அவ ஓடி போயிட்டா, கள்ளக்காதல்ல இருந்துட்டா அப்படின்வாங்க. மொழி தானே, மொழி அதிகார வர்க்கத்திற்கு சார்பாகத்தான் அதன் அர்த்தங்களை பிரதிபலிக்கும். அதுல இதுவும் ஒன்றா நான் பார்க்குறேன். எவ்வித வாசனைகளும் இன்றி நிலத்தின் இழுமையாகிறது வானம், ஆடைகளற்ற என் உடலில் நட்சத்திரங்கள் வாசனை பூக்கச் செய்கின்றன அப்படின்னு அந்த கவிதையை முடிக்கிறது. இந்த கவிதை வந்து அந்த வாசனை குறித்து, இதுக்கப்புறம் வாசனை பற்றி நான் எங்க பேசினாலும் இந்த கவிதையை பேசாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த தொகுப்புல வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மரணத்தை பற்றி நிறைய குறிப்புகள், இறப்பை பற்றி, இறப்பு வீட்டினுடைய சாயலை பற்றி ஏராளமான கவிதைகள். நான் அதை மட்டும் சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எல்லை வீரன்லேயே ஒரு கவிதை இருக்கு. 3 மாதங்களுக்கு பின் பதப்படுத்தப்பட்ட உடல் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குறிப்புகள் ஏதுமின்றி. இறந்தவனின் இறுதி குறிப்பு, என் உடல் கண்டடைந்தால் ஆடைகளின்றி ஆயுதங்களின்றி புதையுங்கள் அல்லது நரிகளுக்கு வீசி எறியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இறுதி குறிப்பை, ஒரு இறந்தவனுடைய இறுதி குறிப்பை ஒரு கவிதை பதிவு செய்கிறது. இன்னொரு கவிதையில எனக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பெண்களுக்கு எவ்வளவு அசாதாரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கவிஞர்கள் பதிவு செய்து கொண்டே வருகிறார்கள். பெண்கள் அப்படிங்கிறவங்க குடும்பத்தினுடைய கௌரவம், குடும்பத்தினுடைய கௌரவம் என்பவர்கள் பெண்களால் தான் தீர்மானிக்கப்படுகிறதுன்றது தான் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் நிதர்சனமான உண்மை. அதில் இந்த கவிதை, 2 நாளிலேயே தாலி அறுத்த அத்தை புழக்கடையில் செத்து கிடந்தார். ஒரு காட்சியை அப்படியே கொண்டு வர்றாரு. புழக்கடையில செத்து கிடக்கிற ஒரு அத்தை. அவள் சொன்ன கதைகள் அத்தனை அழகானவை. அவள் கனவில் அழகிய பாம்புகள் புழக்கடை வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த கவிதை ரொம்ப சின்ன கவிதை தான். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய கதை இருக்கு. ஒரு நல்ல கதைக்கான ஒரு பெரிய திறப்பை இந்த 6 வரிகள் எனக்கு சொல்லுது. ஏன்னா என் பாம்புகள் அப்படிங்கிறது பாம்புகள் அல்ல, புழக்கடையில செத்து கிடந்த அப்படின்னு, தற்கொலை செய்துக்கிட்ட அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுங்க. அப்ப இந்த கவிதையில ஒரு மரணம் வருது. அந்த மரணம் என்பது சாதாரண ஒரு மரணம் கிடையாது. அதே போல ஒரு ரோஜா செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அவளுக்கு ரோஜா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருக்கு. எனக்கு அந்த கவிதை ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம், எனக்கு அந்த கவிதையை படிக்கும் போதே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத என்னால் யூகிக்க முடிஞ்சாலும் கூட அந்த கவிதை ஏதோ ஒரு வகையில் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனதுக்கு இன்னொரு காரணம் மறுபடியும் பிரபஞ்சன் தான். ஏன்னா பிரபஞ்சனோட நான் நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு முறை கேட்டேன். ஏன்னா காஃபி விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு நபர், வீட்டில் கேஸ்லாம் இருக்குது, சமையல் அறை இருக்குது, ஆனால் அவர் காஃபி போட்டுக்க மாட்டார். நான் ஒரு முறை கேட்டிருக்கேன், அவர்
உங்களுக்கான காஃபியை நீங்களே போட்டுக்கலாம்ல சார், அதுக்கு ஒருத்தர் வந்து போட்டு தரணுமா, இல்லை அதுக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் நடந்து போகணுமா, ஆட்டோ பிடிச்சி போகணுமா அப்படின்னு ஒரு வாட்டி நான் கேட்கும்போது அவர் சொன்னார், மனுஷி எனக்கு நெருப்புனா பயம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏன் சார் அப்படின்னு. ஒரு முறை எப்போவோ ஒரு முறை அவருடைய ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க மனைவி இருக்கும்போதா அப்படின்னு தெரியல, ஒரு முறை அவரோட வீட்டில் சமையல் அறையில் தீ பிடிச்சது, அவர் ஏதோ பற்ற வைக்க போகும்போது தீ பிடிச்சிருச்சு. அதை பார்த்ததுலேருந்து நான் வந்து அந்த நெருப்பை பார்த்தாலே பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் நான் அவர்கிட்ட ஜாலியாக சொன்னேன், சார் சமைக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா, ஒரு வாட்டி நடந்துருச்சுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி அது பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பொதுவாகவே வந்து சமைக்கிற ஆண்களை, டீ போடுற ஆண்களை, காஃபி போடுற ஆண்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா அவங்க வந்து தற்சார்போடு வாழ பழகிக்கிட்டவங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பொதுவாக ஆண்கள் வந்து எல்லா விஷயங்களையும் பேசுவாங்க, எழுதுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் சமையலறை சார்ந்த விஷயங்களுக்குள்ள ஆண்கள் போகவே மாட்டாங்க. அது எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு வசதியான ஒரு பதிலாக அவங்க வச்சுப்பாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு எப்படி ஸ்டவ் பற்ற வைக்கணும்னு தெரியாது, எனக்கு எப்படி டீ போடணும்னு தெரியாது. பெண்கள் அது அவங்களுக்கானது அப்படின்றதுனால அதை அவங்க இயல்பாகவே வந்து எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குது. ஆண்கள் எனக்கு அது தெரியாது, அது எனக்கான இடம் கிடையாது அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே நான் அதை எங்கே புரிஞ்சுக்கிறேன்னா, என்னுடைய அப்பா கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு மைனர் மாதிரி எங்கள் ஊருக்குள்ளே அவர் நடந்துட்டு இருப்பார். அதாவது வீடு தங்க மாட்டார், வருவார், குளிப்பார், நல்லா அயன் பண்ண சட்டை வேட்டி போட்டுட்டு, அந்த கருப்பு கலர் பட்டை வாட்ச் கட்டிக்கிட்டு, விளக்கெண்ணெயை வந்து தேய்ச்சி படியை வாரிக்கிட்டு ஒரு மைனர் மாதிரி அப்படியே கிளம்பி வருவார். அம்மா பேரை சொல்லி இதை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னுவாரு, கிளம்பிடுவார். அப்படி இருந்தவர் வந்து அம்மா இறந்த பிறகு அவருடைய அந்த கம்பீரம் மாறிடுச்சு, அந்த மைனர் இமேஜ் வந்து மாறிடுச்சு. அந்த சாப்பாடு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அம்மா இருந்த வரைக்கும் அதை பற்றின கவலையே இல்லை. ஏன்னா என்ன நடந்தாலும், பேசினாலும் பேசலைனாலும் சாப்பாடு வந்துடும். அந்த என்ன 3 வேளை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவாங்க. அப்போது எனக்கு அப்போ இருந்து தோணுன ஒரு விஷயம், ஒரு பெண் இல்லை இறந்து போயிட்டா, குறிப்பாக இறந்து போயிட்டா அப்படின்னா அந்த கணவர்களுடைய, அந்த தாத்தாக்களுடைய, அப்பாக்களுடைய, சித்தப்பாக்களுடைய அந்த வாழ்க்கையை அப்படியே நொடிஞ்சு போன மாதிரி மாறிடும். அதுக்கு ஒரே காரணம் நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க பெண்களை சார்ந்து வாழ பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். அது அன்பின் மிகுதியால் அந்த சோர்வு வர்றதுன்றது வேற ஒரு பக்கம். அவ்வளோ அன்பின் மிகுதியாலலாம் எல்லாருக்கும் அந்த சோர்வு வருது. அந்த கவனிப்பு, அந்த ஒரு மனைவி பார்த்துக்கிற மாதிரி கணவனை பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த மனுஷனுக்கு செஞ்சாகணுன்ற அந்த ஒரு விஷயம் வந்து குடும்பத்தில் வேற யாருக்கும் வராது. அதனாலேயே அது வந்து சாத்தியம் இல்லாமல் போகுது. அதனால சமைக்கிறது அப்படிங்கிறது ஆண்கள் கற்றுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ நான் அந்த டாபிக் வந்தேன். அப்போ இதை வந்து சொல்லும்போது இதெல்லாம் நான் வந்து சார்கிட்ட பேசியிருக்கேன். சமைக்கிறது வந்து நல்ல விஷயம் தானே சார், சமைக்கிற ஆண்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த பயம் போகலை, அது ஒரு ஃபோபியா மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அந்த உரையாடலுக்கு ஒரு 3-4 வருடங்கள் கழித்து அவர் இறந்த பிறகு அவருடைய கடைசி இறுதி அஞ்சலி அந்த சுடுகாட்டில் வச்சு அந்த கட்டைகளை எல்லாம் அடுக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த எருமுட்டையெல்லாம் வச்சுட்டு நெருப்பு வைக்க போகிறாங்க. இந்த கற்பூரத்தெல்லாம் வச்சாச்சு. எனக்கு மனசு பதறது, ஐயோ சாருக்கு வந்து நெருப்புனா பயமாச்சு அப்படின்னு. ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுக்க எதை கண்டு பயந்தானோ அதுக்கே தன் உடலை இரையாக்குகிற அந்த வாழ்க்கை இருக்குல்ல, எனக்கு அதை வந்து எனக்கு ரோஜா பிடிக்கும் அப்படிங்கிற அந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனதுக்கு அது ஒரு காரணம். அந்த கவிதையை நான் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெண், ரோஜாவை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு பெண், எல்லாத்தையும் எல்லாவற்றையும் ரோஜாவாகவே ரசிக்கக்கூடிய ஒரு பெண். ஒரு உடை எடுத்தா கூட அந்த ரோஜா கலர்ல எடுக்கிறது, ரோஜாவுடைய வாசனையை நுகர்வது, இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த வாசனை அப்படின்னாலே ரோஜா தான், மலர்னாலே ரோஜா தான், நிறம்னாலே ரோஜா தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் ஒரு நாள் தற்கொலை செய்து கொள்கிறாள். அந்த தற்கொலை செய்து கொண்ட அன்று அவள் ரோஜா நிறத்தில் உடை அணிந்திருந்தாள் அப்படின்னு அந்த கவிதை இருக்கு.
சுவரின் வண்ணம், படுக்கை விரிப்பு, தலையணை, இறுக கட்டிக்கொள்ளும் பொம்மை, குளியல் சோப்பு, துவட்டும் பூத்துவையல், ஹேர் கிளிப்பு, நகைப்பூச்சு, உதட்டு சாயம், பென்சு கார் எல்லாம் ரோஜா நிறம். நான் சிரித்தவுடன் 1000 ரோஜாக்கள் பூத்து குலுங்குவதாய் சொல்லுவாள். ரோஜாக்கள் குளிர குளிர சிரிப்பாள். எல்லாமே ரோஜா தான். உடைகள், கடிகார வளையல்கள், செருப்புகள் ரோஜா நிறமாய் வாங்கி குவிக்கிறாள். முன்பின் பிறவிகள் தான் ஒரு ரோஜா வென்றும், இதற்கு முந்தைய பிறவியிலும் இதற்கு அடுத்த பிறவியிலும் தான் ரோஜா தான் என்றும், இன்றைய நாளில் பெண் ரோஜா வென்றும் கூறுவாள். எந்நேரமும் அவளிடமிருந்து ரோஜா மணந்தது. தூக்கிட்டு கொண்டதாக சொன்ன அன்றும் ரோஜா பூத்த ஆடை அணிந்திருந்தாள். உடல் அகற்றிய போது மலர்ந்து கிடந்தது ஒரு ரோஜா என்ற அந்த கவிதை. இந்த தொகுப்பின் ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கவிதையை சாம்ராஜ் எழுதியிருப்பார். அவள் நைட்டி அணிவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உடல் குறித்து அவ்வளவு பிரண்ணையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் தூக்கிட்டு இறந்த பிறகு மார்ச்சுவரியில அவளோட உடம்ப வந்து கிடத்தி இருப்பாங்க. எல்லாருடைய கண்களும் அங்கேயே மொய்த்தன அப்படின்னு சொல்லி அந்த கவிதை. கிட்டத்தட்ட அந்த கவிதைக்கு நிகரான ஒரு கவிதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. அதே மாதிரி இந்த கருப்பு வெள்ளை புகைப்படம் அப்படின்ற ஒரு கவிதையும் அப்பாவுடைய மரணம் குறித்ததாக அவர் எழுதியிருக்காரு. அதாவது ஒரு மரண வீட்டில் அப்பாவுடைய மரணத்தின் போது அப்பா எப்படி இருக்காரு, அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அழகான கான்ட்ரடிக்ஷன் அதில் இருக்கும். பழுப்பேறி திட்டு திட்டாய் புள்ளிகள், திரைச்சீலையில் அலங்கார வளைவு, நீல் மேசையில் காகிதப்பூ, படிய வாரிய தலை, முழுக்கை சட்டை பேண்ட், HMT கை கடிகாரம் தெரிய முன்கைகள் கட்டி நின்றிருந்தார் அப்பா. கால் மேலிட்டு சகல சௌபாக்கிய நகைகளையும் அணிந்து அமர்ந்திருந்த அம்மா வண்ணமாய் இருந்தார். அப்பாவின் உடல் கிடத்தப்பட்ட நாளில் கண்ட வண்ணம் அது. இந்த கவிதை ஒரு சாவு வீட்டினுடைய ஒரு புகைப்படமாக எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இன்னொரு கவிதை, இந்த தொகுப்பினுடைய இந்த லிங்கவிரல் தொகுப்பினுடைய கடைசி கவிதையும் இந்த தொகுப்பினுடைய கடைசி கவிதையும் வளரும் புத்தர் அப்படின்னு சொல்லி அந்த கவிதை. இதை நிறைய பேர் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கவிதையிலையும் ஒரு மரணம் வருது. இந்த கவிதையிலையும் அந்த அத்தையினுடைய மர்மமான ஒரு மரணம் மாதிரி அக்காவுடைய ஒரு மரணம் வருது. எல்லாத்துக்கும் அந்த புத்தம் சரணம் கச்சாமி அப்படிங்கிறத சொல்லிட்டே போகும்போது இது பேசக்கூடிய அரசியல். ஏன்னா இந்த தொகுப்பை பொதுவாக வாசிக்கும் போது என்னன்னா, இது ஒரு அரசியலற்ற ஒரு தனி மனிதனின் அல்லது ஒரு நகர வாழ்வில் அந்நியமாகி போன ஒரு மனிதனுடைய ஒரு குரலாக இந்த கவிதை தெரியும். ஆனால் இந்த புத்தம் வளரும் புத்தர் அப்படிங்கிற அந்த கவிதை ஒரு படைப்பாளி எவ்வளவு தூரம் தன் சமூகத்தின் மீதான அக்கறையோடு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவாக தான் நான் பார்க்குறேன். அந்த புத்தம் சரணம் கச்சாமி அப்படிங்கிறது இந்த தொகுப்பினுடைய ஆகச்சிறந்த கவிதைகளில் ஒன்று அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்படி இந்த தொகுப்பு முழுக்க ஏராளமான கவிதைகள் இருக்குது. இப்போ நான் குறிப்பிட்ட கவிதைகள் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அல்லது மேடையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நிறைய கவிதைகள் பரிச்சயமாக இருக்கலாம், அல்லது அந்த கவிதைகள் தனக்கானதாக உணர்றதா இருக்கலாம். ஏன்னா எல்லா கவிதைகளும் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறது. நான் சில கவிதைகளை படிக்கும்போது இது எந்த இடத்துல கவிதையாக மாறுது அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. என்னன்னா, என்னால் அதுக்குள்ளே போக முடியல, அவ்வளோதான் விஷயம். ஒரு கவிதைக்குள்ளே என்னால் போக முடியலன்றதுக்காக அது கவிதையே இல்லை, இதெல்லாம் எதுக்கு தொகுப்பில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை நான் எப்போதும் முன்வைக்கிறது கிடையாது. இன்னொன்று, எனக்கு என்னுடைய பல்கலைக்கழகத்தில் என்னுடைய பேராசிரியர்கள் சொல்லி கொடுத்த ஒரு பாடம், ஒரு கவிதையை படிக்கிற, ஒரு கதையை படிக்கிற, அல்லது ஒரு நாவலை படிக்கிற, அது உனக்கு இப்போ புரியல அப்படின்னா அதுக்கான அனுபவம் உனக்கு இன்னும் வரல. இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து அந்த கதையை நீ படிக்கும்போது உனக்கு அது புரியலாம். ஏன்னா வாழ்க்கை உனக்கு அதுக்கான அனுபவத்தை கொடுக்கும். ஏன்னா அனுபவத்தின் வழியாகத்தான் இலக்கியங்களை புரிந்து கொள்ள முடியும். இலக்கியங்கள் என்பது வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பிரதிபலிக்கக்கூடியது. இது ஒன்று தொடர்புடையது. ஏன்னா இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு முதுகலை மாணவியாக இருந்த போது உமா மகேஸ்வரியோட கரு அப்படின்னு ஒரு கதையை நான் படித்தேன்.
அந்த கரு என்கிற கதையை நான் படிக்கும்போது எனக்கு அந்த கதை வந்து அவ்வளவா என்னால் உள்ளே போக முடியல, புரியல. மேலோட்டமாக புரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒரு கதை எழுத நினைக்கிற ஒரு பொண்ணு, ஆனால் குடும்ப வேலைகளை, அந்த குடும்ப பொறுப்புகளை, குழந்தை பார்த்துக்கணும், கணவனை வந்து பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையான செய்யணும், மாமியாருக்கு செய்யணும், அம்மா சொல்கிறதுக்கு பதில் சொல்லணும், நல்ல ஒரு குடும்ப தலைவியாக நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் எழுத நினைத்த கதையை எழுத முடியாமல் போவதை பற்றிய கதை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது கதை இல்லை. நான் போன ஒரு 2 மாதம் முன்னாடி வேறொரு சந்தர்ப்பத்தில் அந்த கதையை படிக்கும்போது தான் எனக்கு தெரியுது, அது வெறுமனே எழுத நினைக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த வீட்டு சூழல், குடும்ப பொறுப்புகள் எழுத முடியாமல் போகிறதுக்கான அவஸ்தையை அவங்க எழுதியிருக்காங்கன்றது கதை இல்லை. அந்த கதைக்குள்ள ஒரு கதை இருக்கு. அதாவது அந்த கதைக்குள்ள அந்த லதான்ற கேரக்டர் எழுத நினைச்ச ஒரு கதை இருக்கு இல்லையா, அந்த அந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நான் ஒரு விடுதியில் வளர்கிற ஒரு பொண்ணு, எனக்கு சாப்பாடு மெஸ்ஸில் வந்துடும். நேராக போனால் படிப்பேன், நூலகத்தில் படிப்பேன், கிளாஸ் ரூம் போவேன். அதை தாண்டி எனக்கு பெரிய வேலைன்னு ஒன்றும் கிடையாது. அதே போல் குடும்பத்தோட பெரிய அட்டாச்மெண்ட்டும் இல்லைன்றதுனால அது ஏதோ ஒரு பெரிய அது ஒரு விடுதலை தான். யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்ற ஒரு சூழலில் நான் வளர்றேன். அப்போது எனக்கு அந்த அதில் வரக்கூடிய அந்த பெண்ணுடைய பிரச்சனை அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கை கருத்தரிப்பு முறைன்றது ரொம்ப ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு கார்ப்பரேட் பிஸ்னஸ் மாதிரி மாறிட்டு இருக்கு. எனக்கு அந்த செயற்கை கருத்தரிப்பு முறை பற்றியும் தெரியாது. ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன பிறகு அங்கே என்னென்னலாம் அவள் பேச்சுக்களை வாங்குவான்றது பற்றி எதுவும் தெரியாது. நான் என்னுடைய அறை, என்னுடைய புத்தகம், என்னுடைய நூலகம், என்னுடைய பல்கலைக்கழகம் அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் எனக்கு அந்த வாழ்க்கை புரியவே இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை தானே பிறக்கும் அப்படின்ற அந்த மனநிலையில் நான் அதை வந்து கடந்து போயிட்டேன், அந்த போர்ஷனை கடந்து போயிட்டேன். ஆனால் இப்போ நான் நிறைய பேரோட பேசுகிறேன், நிறைய படிக்கிறேன். அதெல்லாம் படிக்கும்போது உமா மகேஸ்வரி எழுதின அந்த கதை தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெண்ணுடைய உலகத்தை, பெண் இந்த குடும்ப அமைப்புக்குள்ளே எதிர்கொள்கிற சிக்கல்களை எழுதின மிக முக்கியமான கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு காலம் தேவைப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் நான் அந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவைப்பட்ட மாதிரி வேல்கண்ணன் அவர்களுடைய கவிதையில் என்னால் இப்போது உள்நுழைய முடியாத சில கவிதைகளை இன்னும் சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் வாசிக்கும்போது, அல்லது தொடர்ச்சியாக அவருடைய கவிதைகளை நான் வாசிக்கும்போது நான் உள்வாங்கிக்க முடியும், அதை எனக்கானதாக கொண்டாட முடியும் அப்படின்றத மட்டும் சொல்லி வேல்கண்ணன் அவர்களுடைய கவிதைகள் குறித்து பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிய